எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது வசனம் 4வது வசனம் 5வது வசனம். கலாத்தி 1ஆம் அதிகாரம். ஆமென். அல்லேலூயா. ஆமா, கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனம், பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமா. நல்லா எடுக்கிறது வசந்த. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துன்னு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு என்ன பண்ண கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கலாத்தியர் 1:3 பிதாவாகிய தேவனாலும். பிதாவாகிய தேவன் யாரு? ஜீவனுடையவர். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரன் கிறிஸ்து ஜீவனுடையவர். இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து அபிஷேகம். ஆவியானவர் ஜீவனுடையவர். அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் கண்டிப்பா உண்டாகித்தான் ஆகணும். கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஐயா எனக்கு கிருபை வேணுங்க, ஐயா எனக்கு சமாதானம் வேணுங்க, ஐயா அப்படியே வாயில வாட சொல்ற மாதிரி. ஐயா நெஞ்சுக்கு சமாதானம், இதயத்துக்கு சமாதானமாக இருக்குதுங்க. அப்படி இல்லைங்க. கடன் தொல்லை எழுத்தின்படி, வியாதி எழுத்தின்படி, சாபம் எழுத்தின்படி, மரணம் எல்லாம் எழுத்தின்படி விடுதலையானாதான் உண்மையான சமாதானம். வாயில வாட சொல்ற மாதிரி கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. அங்க பார்த்தா கடன் தொல்லை, கடைக்கார பிரச்சனை வாயில, குடும்ப பிரச்சனை வாயில, வியாதி பிரச்சனை வாயில. அப்படிப்பட்ட சமாதானம் உண்மையான சமாதானம். பிதாவாகிய படிக்க வருஷத்தை பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அப்போ கிருபையும் சமாதானம் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி, இயேசு ஆவியானவரை தந்துருளி. அப்ப என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடைய, ஆவியானவர் ஜீவனுடைய. ஜீவன்ல இயேசு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் உங்ககிட்ட குத்து உன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கிறாரு. உன் பாவம் தேவனையும் உலகத்தையும் கிருபையும் இல்லை, சமாதானம் இல்லை. ஒரே வேதனையும் துக்கமாக. சமாதானமே சந்தோஷம். சமாதானம் நத்திங் லேக்கிங், நத்திங் மிஸ்ஸிங். ஒண்ணு கூட குறைவு. எல்லாம் உனக்கு சமாதானம் தான், கிருபை தான். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வரணும். கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தெழுதலுமா இருக்கிறாரு. அதை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு உன் பேரை சொல்லி கொடுக்கணும். உணர்வுபூர்வமா கொடுக்கணும். இயேசு ஒரு மனுஷனை பார்த்தாக்கா என்ன பண்றாரு? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக கொடுத்து என்ன பண்றாரு? கிருபையை வர வச்சிருக்காரு. சமாதானத்தை, சுகம், பல ஜீவன் எல்லாம் வர வச்சிருக்காரு பாருங்க. அப்போ இயேசு ஜீவசார இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை பிதா குமார் பசு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கறதாக உங்களுக்கு கண்டிப்பா கிருபை தான். எத்தனையோ கிருபை. சரீரத்துக்கு, பொருளாதாரத்துக்கு, குடும்பத்துக்கு எதுவான கிருபை, ஊழியத்துக்கு எதுவான கிருபை, வாழ்க்கைக்கு எல்லாம், தொழில், வியாபாரம் எல்லாத்துக்கும் கிருபை உண்டாகும். கிருபைனா இயேசு தான் அந்த கிருபை. அவர் கிருபையும் சத்தியம். இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம், சமாதானம், சந்தோஷம், ஆசுவாதம், ஐஸ்வர்யம் எல்லாமே அந்த கிருபைக்குள்ள இருக்குது. அப்போ கிருபையும் சமாதானம் உண்டாகுனா நீ பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும். நான் வரவே மாட்டேன், நன்மை தீமை காரியத்திலே தான் இருப்பேன், விசுவாசத்துக்குள்ளே இருப்பேன். எனக்கு கிருபை வேணும், சமாதானம் வராது. ஆப்போசிட்டா வரும். சமாதானம் குழப்பம், வேதனை, துக்கமா தான் இருக்கும். அடுத்த வருஷம் படிக்க. அவர் நம்மை அப்போ அவர் நம்ம இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் என்னமா? பிரபஞ்சம் உலகம். பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யார்? இயேசு நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதான் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே, அதான் ஜீவ சொல்ற ஜீவனத்தை கொடுத்தார். பொல்லாத பிரபஞ்சம் விடுவிக்கும்படி. அப்போ தைரியமா இருக்க. பொல்லாத உலகம், பேய் பிடித்த உலகம், எப்படி நான் வாழ்வேன்? எங்க பார்த்தாலும் திருடர்கள், ரவுடிகள், ஏமாட்டுக்காரங்க எல்லாம் இருக்காங்க.
நான் எப்படி பயந்து நடக்கூடாது. இயேசுவை தரணும். பொல்லாதவனுக்கு, எதிராளிக்கு, பகையாளிக்கு, பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்துட்டோம். நீங்க காட்பேட் பாட்டில் இயேசுவை தந்துருளி ஒப்பு கொடுத்துட்டார். உன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு அவர் காட்பேட் பாட்டில் செய்தார். மேன்பேட் பாட்டில் நீ அப்படியே காப்பீடு தான் விசுவாசம். மேன்பேட் பாட்டில் பிசாசு பாவத்தை மாற்றத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கார். தேவன் தனக்கு உலகத்துக்கு சுய நீதி அடித்து காட்டியிருந்தாங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவை உன்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து பாவத்தை மறுத்து விடுவிச்சுட்டார். பொல்லாத விடுவிக்கும்படி. திருப்பி படிக்க அந்த 4வது வந்து ஆமா, இந்த தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் பாருங்க. ஒப்பு கொடுக்க. ஆமா, ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஒப்பு கொடுத்துட்டே இருக்காரு. தேவனுக்கு ஆதாம் உங்க பேர் சொல்லி ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க. இந்த பாவத்தை கொண்டு வர பிசாசு நிக்க முடியாது உங்க வாழ்க்கையில. பாவம், மரணம், வியாதி, வறுமை எல்லாம் ஓட ஆரம்பிக்கும். ஒப்பு கொடுக்காமே கவலை 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 கவலை. பாவத்தை, வியாதி வந்துச்சு, கண்ணீர் வந்துச்சு, குடும்பத்துல சமாதானம் இல்லை, எங்க அப்பா தெரியல, அம்மா தெரியல, இதே நினைக்க 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 பிசாசு ரொம்ப கொண்டாட்டமா போடும். ஏசு ஒப்பு கொடுக்கிறார் பாரு. ஏசு மத்திய மார்லோகாவும் எங்க போய் ஜனங்களுக்காக ஜீவனையே ஒப்பு கொடுக்கிறார். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்கிறார். லேகர் பிசாசு தீவிரவாதக்காரருக்கு 31 வியாதியஸ்தருக்கு ஏகப்பட்ட பேர் எல்லோரும் பாவம் செய்து ஆமா இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமன்றம் ஆக்கிறாரு. நீங்க கூட அதை செய்யலாம். ஆமா, பாவத்தை நெஞ்சு நெஞ்சு, வியாதி நெஞ்சு நெஞ்சு, உங்க எதிர்காலத்தை நெஞ்சு நெஞ்சு, பொல்லாத பிரபஞ்சம் நெஞ்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவன் நம்ம இப்போது இருக்க பொல்லாத பிரபஞ்சத்தை விடுவிக்கும்படி இயேசு எந்த மனுஷனும் விடுவிச்சிருக்காரு. ஏன்னா தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறார். அட்டலை இந்த வேர்ட் ஒப்பு கூடியா. சீக்கிரம் லேட் பண்ணிட்டு இருக்காத. உங்க அப்பா பேர் சொல்லி, அண்ணன் பேர் சொல்லி, மாமன் பேர் சொல்லி, மச்சான் பேர் சொல்லி, சொந்த பந்தம், ஊர்ல இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒப்பு கொடு. ஏசு ஒப்பு கொடுக்குறாரு. சூப்பரா ஒப்பு கொடுக்குறாரு. அவர் எங்கும் சுற்றி இருந்த விசுவாசின் வல்லமையில் அகப்படுற யாரையும் குணமாக்குறாரு. ஜனங்களுக்காக ஜீவனையே ஜீவ சர்ற ஜீவரத்த இயேசு சாமட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுவதுக்கு ஒப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். பிசாசு ஓடிட்டே இருக்குது. பசுத்தா இறங்கிட்டே இருக்குது. தேவதூர் படிப்படி செஞ்சே இருக்கிறாங்க. போய் இனி அதிக கேட்டு இனி பாவம் செய்ய சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். கடைசியா அவருக்கு என்னைக்கும் சதா காலில் மகிழ்வு உண்டாவதாகவே 6வது வசனம் அதாவது என்ன சொல்றாருன்னா, உங்களை கிறிஸ்துவின் கிருபையிலிருந்து அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியம். வேறொரு சுவிசேஷம், வேறொரு சுவிசேஷமே கிடையாது. வேறொருன்னு போனாவே உடனே நன்மை தேம காரியம் தான். பிசாசு சுவிசேஷம் அது. ஜீவ விசத்துக்கண்ணிலிருந்து உங்களை விடுதலை. நீ ஏன்பா வேறொரு சுவிசேஷம்? ஏவாள் அதான் செய்த ஏதேன் தோட்டல. ஜீவ விசத்துக்கண்ணிலே இருந்தாக்கா வேற ஒன்று பாக்குறா பாருங்க. நீ வேறொருன்னு போனீங்க ஜீவ விசத்துக்கண்ணி விட்ட அது பிசாசா தான் இருக்கும். நன்மை தேம காரியத்தை போய் சிக்கிக்குவே. வேறொரு சுவிசேஷமே இல்லையே. ஒரே சுவிசேஷம் தான். அது இயேசு. அவர் இயேசு தேவ நீதி சுவித்தர் பரலோக ராஜ்யமாக்குறாரு. அதுதான் உன்னை பொல்லாத பிரபஞ்சம் விடுவிச்சு தீர்த்துருவன. அவருக்கு அபிஷா, யாக்கோபு, எஸ்தர் ராஜாத்தி, தெபோரால், மரியாள், மார்த்தாள், சாராள், ரெபேக்காள், இவங்களாம் டாப்பா இருந்தாங்க பாருங்க. அகில உலக ரூத்து எல்லாம் டாப்பா இருந்தாங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அப்போ சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்து சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே, வேற இல்ல. நான் உங்களுக்கு பிரசங்க சுவிசேஷம், நாங்களாவது வானத்தில் வருகிற ஒரு தூதனால் வேறொரு சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவராக இருக்க கடவன். 8வது வருஷம் படிக்க. வேறொரு சுவிசேஷம் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். ஏவாளுக்கு பிசாசு சுவிசேஷம் இல்லம்மா, இந்த கனியை சாப்பிடுமா, இதை சாப்பிட்டா நீ தேவனை சொன்னானா இல்லையா? சபிக்கப்பட்ட பிசாசு. பிசாசு சுவிசேஷம் கேட்டு சாப்பிட்டா நன்மை தீமை கனிய சபிக்கப்பட்டவன் உலகத்தையே சாபமாயிட்டான். உலகம் ஃபுல்லா வர்க்கத்தெல்லாம் நன்மை தீமையில் தான் பறக்குது. நல்லவன் கேட்டான் சுயநீதி அநீதி கண்களிச்சமா ஜீவனி திரும்ப கட்சியில் இயேசு வந்து ஜீவ மார்க்கத்தை போதிச்சு திருப்பி பழையபடி கொண்டு வர. அதுதான் சுவிசேஷம். கையத்தை இல்லையா? அப்போ
இயேசு கிறிஸ்து ஜீவன். அந்த ஜீவன்ல இயேசு சாப்பிட இச்சிக்கப்பட்ட சகலம் ஜீவ விசத்துக்கு அடி விட்டுட்டு வேறொரு சுவிசேஷம் பண்ணா அது நன்மை தேவை. ரெண்டுல கண்களிச்சம் நீதி அநீதி, அது சபிக்கப்பட்ட காரியம். நீ கண்டிப்பா கேரண்டி தப்ப முடியாது. நீ சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பாதாத்துக்கு ஜெபம் பண்ணும். ஆனால் வேறொரு சுவிசேஷம் இல்லையே, ஒரே சுவிசேஷம், அது இயேசுவை பற்றிய சுவிசேஷம். அந்த இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தம் தேவனீதி பரலோக ராஜ்யம். இயேசுக்குள்ள இல்லாத எதுவுமே கிடையாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் இயேசுவை தந்துருடி இவ்வளவோ உலகத்தில் இயேசு குத்துட்டாரு. அந்த இயேசுக்கு சுவாமண்ட வாக்குத்தத்தம் அதை ஏன் பேர் சொல்லி பிதா குமார் பசம் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது பொல்லாத பிரபஞ்சத்தில் விடுவிக்கப்படுவாய். பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு பாதாளத்துக்கு விடுவிக்கப்படுவாய். பசுத்து பிதா இந்த அருமையான காலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத, இனி நான் அல்ல இயேசு எனக்குள் பிழைத்திற பவுல் சொல்ல. அந்த பவுல் தான் கலாத்தியர் சொல்றாரு, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்கள் இல்லாமல் வேறல்ல. சோத்ரம் ஆண்டவரே சுதிக்கிற கர்த்தாவே, பிதாவாகிய தேவனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அவர் நம்மை பொய்திருக்க பொல்லாத பிரபஞ்சத்தை விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்துட்டாரு. அந்த இயேசு கிறிஸ்து சரியா சத்தத்தை ஏன் பேர் சொல்லி பிதா குமார் பசுத்தாய்க்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் ஒப்பு கொடுக்குறாங்க. தாவே பாவத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம். அது ஏவாள் செய்த வேலை. தேவன் தனக்கு பிசாஜியை ஒப்பு பாவத்தை மரண வாய்நெல்லாம் பொல்லாத காரியத்தை சிக்கி கொண்டால் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் இப்போ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இயேசு ஜீவசர் ஜீவர் இயேசு சாப்பிட வாக்கு தத்துவத்தை எங்க பேர் சொல்லி குடும்பத்தில் ஒவ்வொரு பேரை சொல்லி ஒப்பு கொடுக்குற கதா. இயேசு ஜீவன் பண்ணி வானத்தோடு சகல அதிகாரத்தை பிதாவாகி தேவன் ஆதாம் முழுவதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பாவட்டு மன ஓடுறோம் பொல்லாத விடுவிக்கப்படுகத்தா. இந்த செய்தி கேட்க அப்படியே விடுவிக்கப்படி ஜெபிக்கிறோம். செங்கு சுட்டி பிசாசின் பலமில் ஆகப்பட்ட யாவரும் விடுவித்தது போல நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து விடுவித்தது போல எல்லா பொல்லாத காரியங்களும் விடுவிக்கிற கதா. பசுத்தா இறங்கிற கதா. தேவதூர் பணிவிடை செய்கிற கதா. மாபெரும் ஏபில கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜெபிலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல வாரம் வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியாக சபை நடக்கிற ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக நீங்கள் கர்த்தர்கள் ஆசிரியர் இந்த செய்தியை மறுபடி உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக நீங்கள் கர்த்தர்கள் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 12/3/2024 அன்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உங்கள் பிள்ளைகள்லாம் ஷேர் பண்ணி 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.